இன்றைக்கி சப்பாத்திக்கு வந்து முட்டை சுக்கா தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 முட்டையை எடுத்துங்க. தண்ணி உள்ள பாத்திரத்தில் வந்து முட்டையை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் உப்புக்கல் போட்டு வேக வைங்க. அப்போ தான் அந்த முட்டை உடையாமல் இருக்கும். சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, இஞ்சி, 2 பல் பூண்டு, தேங்காய், கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூனு. இந்த தேங்காய், சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்க. அதிலே வந்து இந்த மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த அரைச்ச மசாலாவை கொட்டி வச்சுக்கோங்க. முட்டையெல்லாம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அது தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த 2 கட் பண்ணி இந்த மசாலாவில் வந்து கலந்து வச்சுக்கோங்க. நல்லா ஸ்பூனால் வந்து நல்லா முட்டை மேல் பரப்பெல்லாம் மசாலா படுற மாதிரி நல்லா பரப்பி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு இந்த முட்டை கலவையை ஆட் பண்ணுங்க. அடுப்பு சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். நீர் வற்றினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க.